ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு குக் வீடியோ தான். நம்ம எந்த டிலேயும் இல்லாமல் ஹெட்செட்டோட நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி ஒரு பாரை தான் காட்டுறோம். அங்கே நம்ம ஜிமன் இவங்க டே எல்லாருமே இருக்காங்க. அப்போது டே வந்து ஒரு குட்டி கிளாஸில் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ அவன் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு எப்படி ஏதோ ஒரு தாட்டில் உட்காந்துருக்கான். சைடில் வந்து நம்ம ஹியூமன் கப்பல் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது டே வந்து எதுவுமே கவனிக்காமல் அவனோட தனிப்பட்ட தாட்லேயே இருக்கான். ஸோ இப்போது ஜிமன் தான் டேவை பார்த்து, "நீ மச்சான் என்னாச்சு? என்ன ஏதோ ஒரு யோசனையிலே இருக்க?" ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். சரி, டைம் ஆச்சு, போகலாமா? டைம் ஆச்சா? என்னடா 11 தானே ஆகுது. மச்சான் 11 ஆகுது, நாளைக்கு காலேஜ் இருக்குது, போகணுமா இல்லையா? இவன் ஒருத்தன் படிப்புன்னு சாவடிக்கிறான். சரி, யுங்கியோட ஃப்ரெண்ட் யாரோ வராங்களாம், பார்த்துட்டு போங்க. ஏண்டா இவ்வளோ நேரத்துக்கு அப்புறமாடா நீங்கள் வந்தே இவ்வளோ நேரம் ஆகுது? இல்லைடா, ஏதோ டிராஃபிக்கில் லேட் ஆகிடுச்சு, அதனால தான். சரி, நான் ஹிட் பண்ணுறேன். பாரு, இதுதான் சாக்குன்னு ஏதாவது சவுண்ட் ஈவினிங் வந்துச்சு, அவனே உடச்சிருவேன் எல்லாத்தையும். மச்சான் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நீ காதை முடிக்கவே என்ன? சாத்திட்டு போ அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக ஒரு பர்சன் வராங்க. வந்தவுடனே இவங்க வந்து போய் ரிசீவ் பண்ணிட்டு பேசிகிட்ருக்காங்க. பட் இது எதுவுமே வந்து டேக்கு தெரியல. அவன் திரும்பவுமே ஜோன் அவுட் ஆகிட்டான். அவன் ஏதோ ஒரு திங்கிங்லேயே உட்காந்துருக்கான். ஸோ அப்போ அந்த பர்சன் தான், இது யார்? ஜங்குக், இது வந்து என் ஃப்ரெண்டு, அது வந்து ஜிமனோட ஃப்ரெண்டு டேங். டேங் டேங் என்னாச்சு இங்கே? இது ஜங்குக், என் ஃப்ரெண்டு. ஓ ஹாய், சாரி, ஏதோ ஒரு யோசனையில் இருந்துட்டேன், நீங்கள் வந்தது கவனிக்கல. இட்ஸ் ஓகே. என் பேர் ஜங்குக். என் பேர் டேங். ஜிமன், போகலாமா? லேட் ஆச்சு. ஒரு 5 minutesடா. என்னாச்சு? இல்லை, ரொம்ப லேட் ஆச்சு, ரூமுக்கு போகணும், அதான் போகணுன்னு சொல்லிகிட்ருக்கான். ஐம் ஸோ சாரி, என்னால் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வரவில்ல, ரொம்ப பெரிய டிராஃபிக் ஆகிடுச்சு, என்னால் அதை கிளியர் பண்ணிட்டு வரவே முடியல. ஐம் ஸோ சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீ தான் ஓகே சொல்கிற. டேங்க்கு கோவம் போலையோ? கோவம் நிறையா இருக்கோ? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கிளம்புன ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. கிளம்புன ஒரு மாதிரி ரொம்ப நேரமாக இந்த லைட்டிங்கில் இருக்குது பிடிக்கல. ஸோ அதான் போகணுன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போது நம்ம வெளில போய் ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் அந்த மாதிரி போகலாம்ல? என்ன வங்கி? போகலாமே, போகலாம். ஓகே, வாங்க போகலாம். பட் ஆனால் ஆல்ரெடி லேட் நைட் ஆகிடுச்சு. இனிமே எங்கே? அதெல்லாம் நிறைய இடம் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் போகிறாங்க. ஸோ அப்படி 4 பேரும் போகும்போது ஜிம்மனும் டேவும் ஃப்ரண்ட்டில் போகிறாங்க. இங்கே பின்னாடி யுங்கி தான் ஜங்குக்கை பிடிச்சி இழுத்துட்டு, டே என்ன பண்ணுற? ஏண்டா என்னாச்சு? ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா? டே நில்லு. என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் எங்கெங்கே எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆக்ஷன் எதுவுமே சரியில்லையே. வாடா, அவன் போயிட்டுருக்கானுங்க, போட்டு விட, என்ன சின்ன குழந்தைங்களா, போவானுங்க, போகலாம். என்ன பண்ணுற? பாரு, ஏதாவது விளையாட்டுத்தனமாக பண்ணி ஜிமன்கிட்ட எனக்கு அடி வாங்கி மட்டும் கொடுத்துடாத. கொடுத்தேன்னு வை, அப்புறம் அவ்வளோதான், பார்த்துக்க. வாடா, பார்த்துக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, வா. அங்கே பேர் போயிட்டுருக்கானுங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ பின்னாடி இவனுங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கிறானுங்க. இப்படியே வந்து அங்கே போனால் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்த்தா ஜங்குக் சொன்ன மாதிரியே வந்து அது 24 hours by 7ங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சிட் அவுட் ஏரியாவில் வெளியில் வந்து உட்காந்துருக்கானுங்க. அது வந்து நல்ல ஒரு நைட் டைம் இல்லையா, லைக்
ஒரு 1:00 போல் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து செம்மையாக ஒரு கோல்டு ப்ரீஸ் வருது. அது வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே வந்து டேங்க்கு வந்து அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வந்து திரும்பவுமே ஸோன் அவுட் ஆகி அந்த ஃபீல் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அங்கே வந்து அந்த ஏரியாவில் வந்து அது அந்த சிட் அவுட் ஏரியா வந்து ரொம்ப அழகாக நிறைய பிளான்ட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி சீரியல் லைட்ஸாக போட்டு அதுவும் எல்லோ கலரில் வச்சுட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே குட்டி குட்டி செடியெலாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் வந்து குட்டியாக ஒரு குப்பீடோட ஃபவுண்டைன் இருக்குது. ஸோ நம்ம லவ் ஏஞ்சலோட ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்தையும் அதை பார்த்துட்டு ஒரு ஃபேக் ஸ்மைல் மாதிரி பண்ணிட்டு திரும்புகிறான். இது எல்லாமே வந்து ஜங்குக் பார்த்துட்டு தான் இருக்கான். என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக பேசிக்கிட்டே தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது யுங்கி அப்படியே ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு, டே ஐஸ்கிரீம் உருகி ஊற்றுது, ஐஸ்கிரீமை சாப்பிடு, பார்வையிலே அவனும் சாப்பிட்றாத. டேய் உனக்கு தான் ஆள் இருக்குல்ல, அதான் கூடவே பக்கத்துலேயே உரசிக்கிட்டு தானே உட்காந்துருக்கான், எதுக்குடா என்கிட்ட வர? என் ஆள் என் கூடவே இருக்கணும்ல, அதனால தான். நான் ஒன்றும் நீ சொல்கிற மாதிரி பண்ண மாட்டேன், கவலைப்படாத. சரி இருந்தாலும் டேய் சரி ஐஸ்கிரீமை சாப்பிடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து டேங்கும் வந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அப்படியே அந்த சீனரிஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்தையே பார்த்துட்ருக்கான். எல்லாருமே இப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக ஒரு 2:00 போல் போதுண்டா சாமி விட்டுருங்கிற மாதிரி டேங் விட்டடிச்சு ஓடி வரான், நான் ரூமுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு 2:00 போல் கிளம்பி ஒரு 3:00 போல் தான் ரூமுக்கே வரானுங்க. ஸோ இப்போ வந்து ஜிம்முனும் டேங்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக, லைக் ஸ்கூல்லேருந்தே. ஸோ 2 பேருமே வந்து ஒரே காலேஜில் தான் படிப்பாங்க, ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே கிளாஸ் தான். 2 பேரும் அடித்து பிடிச்சி எப்படியோ ஒரே இடத்துல சீட் வாங்கிடுறானுங்க. அண்ட் யுங்கியும் ஜங்குக்கும் வந்து சேம் காலேஜில் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க. யுங்கியும் ஜங்குக்கும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க காலேஜ் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து 3rd இயர் படிச்சுட்ருக்காங்க. டேவும் ஜிம்முனும் ஒரே இடத்துல ஒரே ரூம் எடுத்து ஒன்றா தங்கியிருக்கானுங்க. இவங்கியும் ஜங்குக்கும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடாக எடுத்து தங்கியிருப்பாங்க. இவங்க ஜஸ்ட் குட்டி ரூம் மாதிரி எடுத்து தங்கியிருப்பாங்க. ரூம்குள்ளே போன உடனே வந்து டே வந்து அப்பாடா வந்துட்டுண்டா ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி போய் படுக்கிறான். ஜிமன் அவனோட ஷூவை கழட்டிட்டே டேவை பார்த்து, ஏன் மச்சான் ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சோ? நல்லா இருந்துச்சுடா, ஏன் கேட்குற? ஏன் உனக்கு பிடிக்கலையா அண்ணா? நீ எப்போதும் வாங்குகிற ஃப்ளேவர் தானே வாங்கின, நான் அதை பற்றி கேட்கலடா. அப்புறம் வாங்கி கொடுத்தவங்கள பற்றி கேட்குறேன். வாங்கி கொடுத்தோம். டே உன் வேலையை போய் பாடுறா, போடா போய் படுறா. இன்னும் 5 நிமிஷத்தில் அந்த சூரிய பகவானே வெளியே வந்துடுவார்றா, விட்டுடுறா அண்ணா, நான் படுத்து தூங்குறேன்டா. இல்லை, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னையே பார்க்குறான், உன்னை பார்த்துட்டே பேசுகிறான், உன்னை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி பண்ணான். அப்படியா? ஆமாம், நான் அதுவும் பார்க்கல. நடிக்காதடா, நீ பார்த்ததே நான் பார்த்தேன். சரி நான் பார்த்தேன், ஆனால் இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஏன் பேசுகிறேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாமல் தானே கேட்குறேன். இல்லை, அது வந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸு, இவங்கியும் அவனும் ஃப்ரெண்ட்ஸு, நானும் இங்கேயும் கப்பல். அதே மாதிரி நீனும் நிறுத்துறியா? போதும், நிறுத்திட்டு போய் படு, சும்மா ஏதாவது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே படுத்துடுறான். பொஜமன் அவனோட பெட்டுக்கு போகிறதுக்காக அந்த கட்டில் மேலே ஏறினான். ஸோ அது டபுள் காட் இருக்கும்ல, கீழே ஒன்று மேலே ஒன்று. ஸோ அதில் ஜிமன் மேலே டேங் கீழே, எப்போ வேணால் அவன் வேணால் மாறி மாறி படுத்துப்பானுங்க. ஸோ பொஜமன் மேலே படுக்கிறான். ஸோ மேலே ஏறும்போதே எத்தனை நாள் தான் நீ இப்படியே இருக்க போறியோ தெரில, உன் குடும்பத்தில் இருக்கவங்க சண்டை போட்டால் எல்லாருமே சண்டை போடுவாங்கன்னு அர்த்தமாடா? பயப்படாத மச்சான், பயப்படாமல் லவ் பண்ணு. அப்படியே சண்டை போட்டாலும் நீயும் திரும்ப சண்டை போடு. போதும் போதும் போதும், இந்த சண்டைங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு முடியல, போதும் நிறுத்து, போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்ஷீட்டை ஃபுல்லாக போத்திட்டு படுத்துடுறான். ஸோ இப்போது நம்ம டேங்கோட ஃப்ளாஷ்பேக் குட்டியாக என்னன்னு பார்த்தோன்னா, அவன் ஃபேமிலியில் அவன் ஒரு பையன்தான். பட் அவங்க அப்பாவும் அம்மாவுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. 24 மணி நேரமும் சண்டை தான், எப்போ பார்த்தாலும் சண்டை தான், எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான். அப்படி இருக்கும்போது டேக்கும் வந்து ஒரு
பர்ஃபெக்டான சைல்ட்ஹுட் வந்து கிடைக்கல. லைக் வந்து அப்பா அம்மாவோட பாசம், அவங்களோட லவ் அண்ட் கேர், அஃபெக்ஷன் எதுவுமே கரெக்டான டயத்தில் எதுவுமே கிடைக்கல. அண்ட் அவங்க வந்து அவனை ஒரு குழந்தைய கூட கன்சிடர் பண்ணல. லைக் வந்து இவன் ஏன் பிறந்தான் அப்படிங்கிற மாதிரியே தான் பார்த்துட்ருக்காங்க. எப்போவுமே அது வந்து ஒரு கோல்டு டோன் வந்து இவனை பார்க்கும்போது இருக்கும். அவங்க போடுற சண்டை வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே இப்படி சண்டை பார்த்து பார்த்து அவனுக்கு லவ்ங்கிற ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லை, மேரேஜுங்கிற ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லை, எந்த ஒரு அஃபெக்ஷன் தர ஒரு விஷயத்துலையுமே நம்பிக்கை இல்லை. அண்ட் அவன் ஜிமின்கிட்டையுமே ரொம்ப பெருசாலாம் க்ளோஸாலாம் இருக்க மாட்டான். பட் அவனுக்கு எவ்வளோ பிடிச்சாலுமே அந்த எமோஷனை வெளியே காட்ட மாட்டான். அதை காட்டணுன்னாலும் அவன் திட்டுவானே தவிர அதை எமோஷ்னலாக அந்த ஒரு லவ் ஃபீலிங்கை லவ்வாக காட்ட மாட்டான். திட்டுவான், கோவப்படுவான், அப்படி தான் காட்டுவான். அண்ட் வந்து அது ஜிமினுக்கு பழகிடுச்சு. பட் அது வேறு யாருக்குமே பழகாததுனால அவன்கிட்ட மற்றவங்களும் பெருசாக வந்து பழக மாட்டாங்க. அண்ட் ஜிமின் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவன் கூட இருந்தனால வந்து அவனுக்கு அது எதுவும் தெரியல. பட் புதுசாக வர எல்லாருக்குமே அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கனால அவன்கிட்ட பெருசாக பேசவும் மாட்டாங்க. ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப சோஷியல் அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அவன் பாதி நேரம் வந்து தனியாக ஒரு தாட்டில் இருப்பான். லைக் இப்படி இருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்குள்ளே இருப்பான். லைக் ஃபர்ஸ்ட் டே நம்மளோட லைஃப் இப்படி இருந்திருந்தா, நம்ம அப்பா அம்மா எப்படி இருந்திருந்தா, சண்டை போடாமல் இருந்திருந்தா, நம்மளுக்கு நம்ம லவ்வை கொடுத்துருந்தா, நம்மள ஒரு பையனை கன்சிடர் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற தாட்லேயே தான் அவன் இருப்பான். ஸோ அதனாலே அவன் பாதி நேரம் ஸோன் அவுட் ஆகிடுவான். பட் இதெல்லாம் இருக்கும்போதும் அவனுக்கு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்குது. பட் அந்த ரைட் பர்சன் இந்த ரைட் டைம் அதில் நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பயம் கமிட் ஆகிறதுக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு. ஸோ நம்ம லைஃப்பும் நம்ம அப்பா அம்மா மாதிரி மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஃப்யூச்சரில் சண்டை போட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ இதான் நம்ம அவங்களோட சைட். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நல்லா விடிஞ்சிருச்சு. டே வந்து செம்ம தூக்கம். அவன் தூக்கத்துலேருந்து அப்படியே எந்திரிக்கும் போது அவன் வந்து அப்படியே ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறான். டைம் 10:30 அப்படின்னு காட்டுது. அவங்க அதை பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறான். அந்த அந்த சவுண்டில் ஜிமின் தூக்கி வாரி போட்டு அந்த கட்டிலேருந்து இறங்கி குடுகுடுன்னு கீழே வந்து, என்னாச்சு பைத்தியக்கார மணி 10:30டா, அதுக்கு தான் அப்படி கத்துனியா? ஆமாம், வேறு எதுக்கு? ஐயோ அம்மா, ஒரு நிமிஷம் நெஞ்சு வலிக்குதுரா, இறா ஐயம்மா. பொடலங்கா, இதுக்கடா அப்படி கத்துன? அப்புறம் வேறு எதுக்கடா கத்துவாங்க? நிலா மனுஷனா? நான் மேலேருந்து நிறைய கீழே விழுந்திருப்பேன்டா. காலேஜுக்கு டைம் ஆச்சுடா, மணி 10:30. ஐயோ அம்மா தாயே, வந்துட்டு நான் யாராவது காப்பாற்றுங்களேன். இது வரைக்கும் 100% அட்டண்டன்ஸ் வச்சுருக்கோண்டா. ஒரு நாள் லீவ் போட்டால் ஒன்றும் ஆகிடாதுடா. அந்த விளக்கெண்ணெய் வெங்காயம்லாம் எனக்கு தெரியாதா? அப்புறம் என்னடா, இன்னைக்கு லேப் எக்ஸாம் இருக்குடா. என்னது லேப் எக்ஸாமா? இது முதலே சொல்ல மாட்டியா? நேற்று நைட்லாம் உனக்கு நான் நொட்டிக்கிட்டு உட்காந்துருந்தேன்னா நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? எக்ஸாம் இருக்க போகணும்னு நினச்சோன்னா நீ தான் அவன் வரான் இவன் வரான்னு அங்கேயே உட்காந்துருந்தியே. மச்சான் சத்தியமாக மறந்துட்டேன்டா. நான் ஒன்றுமே படிக்கலையே. தெரிஞ்சிருந்தா மட்டும் நீ என்ன நொட்டியிருப்ப? எக்ஸாம் 11:15க்குடா. என்னது? ஐயோ, இன்னும் 45 minutes தான் இருக்குது. எந்திரி கிளம்பு. இது தானடா நானும் முதல்ல சொன்னேன். இதுக்கு தானடா நானும் கற்றுனேன். நீ பெரியவா மாதிரி என்ன கற்றுனேன்? மன்னிச்சிடுறா, தயவு செஞ்சு கிளம்புடா, போகலாண்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ரொம்ப வேகமாக கிளம்பிகிட்ருக்கானுங்க. அவங்க ஃபோன் எடுத்து பார்த்தது கரெக்டாக 10:30 அண்ட் கரெக்டாக 10:40க்கெலாம் ரெடி ஆகிடுறானுங்க. ரெடி ஆகிட்டு வேகமாக கீழே வரானுங்க. கீழே வந்துட்டு ஏதாவது டாக்ஸி கிடைக்குமாங்கிற மாதிரி கூட தேடுறானுங்க. ஏன்னா அங்கேருந்து காலேஜுக்கு அவனுங்க வாக்கிங்கில் போனால் கிட்டத்தட்ட 15 minutes ஆகும். பட் 15 minutesக்குள்ளே போனாலுமே அங்கே காலேஜுக்குள்ளே போய் பிளாக்கை தேடி பிடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு 15 minutes ஆகும். அதாவது அவனுங்க ரூம்லேருந்து அவனுங்க பிளாக்குக்கு போகிறதுக்கே 30 minutes ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுங்க வேகமாக கீழே வந்துட்டு ஏதாவது டாக்ஸி கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கானுங்க. அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதே ஜிமின் சந்தோஷத்தில் குதிக்கிறான். தேங்க்கு வந்து எதுக்கு இந்த பைத்தியம் குதிக்குதுன்னு தெரியாமல் பார்க்குறான். ஸோ அங்கே ஜிமின் தான், மச்சான் அங்கே பாரு என் தலைவனை, அங்கே பாரு, எங்கே பாரு, அங்கே பாருறா. ஓ, எங்கேயும் வந்திருக்கானா?
உனக்கு என்னப்பா, நீ போயிடுவ, நான் எப்படி வர்றது? கொஞ்சம் அப்படியே லைட்டாக திரும்பி பாரு. ஏன் இவன் எதுக்குடா வந்திருக்கான்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம இப்போ லேப் எக்ஸாம் போகணும். இவன் ஒரு வண்டியில் வந்திருக்கான், அவன் ஒரு வண்டியில் வந்திருக்கான். நான் யுங்கி கூட போகிறேன், நீ ஜங்கு கூட வந்துரு, சீக்கிரம் வந்துரு, நம்ம போகலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு யுங்கி கூட ஏறிடுறான். அண்ட் அவன் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு, அதான் சீக்கிரம் வா, ஜங்குக்கு ஒன்று கொண்டு வந்து விடுவான், வா 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 ஜங்கு ப்ளீஸ் அவனை ட்ராப் பண்ணிவிடு, அண்ட் பிளாக் நம்பர் வந்து 7 ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இங்கிட்டே ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், போகலாமா வேணாமா, அவன் கூட போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு வந்து ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். அவனுக்கு வேறு வழி இல்லை. வாட்சை பார்த்தா டைம் ஓடுது, என்னமோ இன்றைக்கி தான் வாட்ச் வந்து புதுசாக வாங்கின மாதிரி அது வேகமாக ஓடுது. ஸோ அவனுக்கு வந்து ஓகே வேறு வழியில் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கு கூட ஏறிடுறான். ஸோ ஜங்குக்கு ஏறும்போது ஹெல்மெட் கொடுத்துட்டு, சீக்கிரம் போடு, சேஃப்டி ஃபஸ்ட் போடு. ஓகே போட்டேன். சொன்னது புரியல, சேஃப்டி ஃபஸ்ட். அதான் ஹெல்மெட் போட்டேன்ல, என்னை பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கோ. பட் ஏன்? இங்கேருந்து உன் காலேஜுக்கு போக வேணாமா? என் காலேஜுக்கு இங்கேருந்து நான் நடந்து போனாலே 15 மினிட்ஸ் தான் ஆகும். வண்டியில் போனால் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தானே. என்னை பிடிச்சிக்கோன்னு சொன்னேன். பட் இல்லை பரவாயில்ல, நான் வண்டியவே பிடிச்சிக்கிறேன். அப்படியா, சரி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறான். ஸோ அவன் எடுத்து 2 ஸ்டெப் தான் போயிருப்பான். டேங்க் வந்து அவன் போகிற ஸ்பீட் சத்தியமாக முடியல. அவனால் சைடில் ஹோல்ட் பண்ணிட்டு உட்காரவே முடியல. அவன் பயத்தில் போய் ஜங்குக்கு செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு செம்மையாக சிரிக்கிறான். ஸோ அவன் அப்பயே சொல்லியிருப்பான், அதை அப்பயே பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி அவன் சிரிச்சிட்ருக்கான். டேங்க்கு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவனை ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ திரும்ப ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. டேங் ஏன் இங்கே நிற்கிற, சீக்கிரம் காலேஜுக்கு போ, எனக்கு டைம் ஆச்சு, நான் லேப் எக்ஸாமுக்கு போகணும். இதுக்கு மேலே போகணுன்னா நான் லேப்குள்ளே தான் போகணும். காலேஜ் வந்துருச்சா? ஓகே ஓகே தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி வேகமாக 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஸோ அதை ஜங்க் பார்த்துட்டு, ஏய் வம்சம் என்ன, உன் தலையில் இருக்கிறத கழட்டி கொடுத்துட்டு போ. உன் தலையில் இருக்க ஹெல்மெட்டை கழட்டி கொடுத்துருப்போ. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பதட்டத்தில் ஹெல்மெட்டை கழட்ட ட்ரை பண்ணுறான். பட் அவனால் கழட்ட முடியல. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே அவனை கொஞ்சம் பக்கத்தில் இழுத்து அந்த ஹெல்மெட்டை வந்து பொறுமையாக கழட்டி விடுறான். டேக்கு வந்து அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. உள்ளெல்லாம் பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. அவன் அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே வந்து அவன் கழட்டி விட்டுட்டு அந்த ஹெல்மெட்டை வண்டியில் வச்சுட்டு, என்ன இங்கே நிற்க போறியா இல்லை எக்ஸாமுக்கு போகிறியா? நான் கிளம்புறேன், பாய் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ அப்படியே அவன் அங்கேருந்து ஒரே ஓட்டம் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு ஜங்குக்கு போகிறானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைலோட அவன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இங்கே டேங் தான் அப்படியே அந்த இடத்துல ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு, காம் டவுன் காம் டவுன், என்ன பண்ணுற, காம் டவுன், ஐயோ இந்த ஹார்ட் இப்போ தான் அப்படி துடிக்கணுமா, காம் டவுன் என்னென்னமோ ஆகுதே, இதுக்கு பேர் தான் வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிறதா. ஓகே 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 ஜிமன் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணால் இப்போ டேங் தான் எக்ஸாம் லேப்குள்ளே இருக்கான். அண்ட் ஜிமன் டேங் பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ இப்போது டேங்க்கு வந்து ஒன்றுமே புரியாமல் அவன் தடன்னு ஒரு மாதிரி வேலை பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாமல். அது வந்து ஒரு ஃபிசிக்ஸ் லேபு. ஸோ அது வந்து கொஞ்சம் பொறுமையாக தானே பண்ணணும், அப்போ தானே மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஜிமனும் டேங் தான் அந்த இதில் வந்து பேர் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமனும் டேவும் பேர் ஆகிட்டாங்க. அண்ட் வந்து இப்படி அவன் பண்ணுறத பார்த்துட்டு ஜிமன் தான், டே பொறுமையாக பண்ணுறா, ஏன்டா அப்படி படுத்துகிற, ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் தானடா, ஏன்டா அப்படி கை நடுங்குது, அதுவா இல்லை ஒன்றால் தான், நீ வெளில வா உனக்கு இருக்குது. நானடா பண்ணேன். ஜங்குக்கை பற்றி பேசுகிறானா, சரி மச்சான் இப்போ நம்ம எக்ஸாம் முடிப்போம், அப்புறமா எதாக இருந்தாலும் பார்த்துப்போம் மச்சான். பார்த்துப்போம் வா உனக்கு இருக்குது வெளியில்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ராக்டிக்கலை பண்ணி முடிச்சிடுறானுங்க 2 பேரும். ஸோ 2 பேரும் முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே அவன் பேக்லாம் எடுத்துகிட்டு நாயே நீலாம் உன்னெல்லாம் என்ன பண்ணுறது, என்ன இப்படி என்ன அவன் கூட கோத்துட்டு வந்தேன், உன்னெல்லாம் ஒரு நண்பனாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும், அவனுக்கு 2 பேரும் ஒரே வண்டியில் ஏற்றி விட்டு நம்ம 2 பேரும் ஒரே வண்டியில் வந்திருக்கணும், இல்லை 2 பேரும் நடந்து வந்திருக்கணும், ஏன்னா இப்படி பண்ணேன். நான் என்னடா பண்ணேன், உனக்கு உதவி தானடா பண்ணேன், உதவி ஏன்டா, யாரா அவனுக்கு இந்த உதவியெல்லாம் கேட்டது, என்ன தாண்டா ஆச்சு சொல்லி தொலையேன். அது அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஜிம்மன் இதை கேட்டுட்டு போகிற வழி ஃபுல்லாக சிரிக்கிறான், விழுந்து சிரிக்கிறான். அவனால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. டேங்க்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். சிரிக்காதடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நான் சிரிப்பேன் அப்படின்னு தான் சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்படியே இங்கே கட் பண்ணால் 2 பேரும் கேன்டீனில் தான் உட்காந்துருக்காங்க. டேங் ஒரு ஜூஸை வாங்கிட்டு அதில் ஸ்ட்ரா போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஊதி குடிச்சிட்ருக்கான். பபிள் விட்டு அந்த பக்கம் ஜிம்மன் தான் இன்னுமே அவன் அந்த சிரிப்பை நிறுத்தாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். டேங்கு கடுப்பாகுது. ஐயோ இவன்கிட்ட போய் சொல்லி தொலைச்சான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஸோ அப்போது டேங் தான் சிரிச்சது போதும் நிறுத்தி தோடா மச்சான் இல்லை, ஒரு ஹெல்மெட் கழட்டினதுக்கே உனக்கு வயிற்றுக்குள்ளேருந்து என்னென்னமோ பண்ணுதுங்கிற, 1 மணி நேரத்துக்கு மேலே கை நடுங்குது கால் நடுங்குதுங்கிற, யாரா நீ, என்னடா ஆச்சு உனக்கு, உனக்கு அதெல்லாம் புரியாதுடா. எது எனக்கு சரிப்பா, எனக்கு புரியாதுதான், ஐயாவுக்கு தான் நல்லா புரியுமே, என்ன ஆச்சு உனக்கு சொல்லு. இல்லை மச்சான், அவன் அப்படி அந்த மாதிரி பண்ணோடனே எனக்கு உள்ளேருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. எனக்கு ஹார்ட் பீட்டில் அப்படியே படப்படன்னு என்னமோ ஏதோ ரேஸில் போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஏதோ ஒரே ஓட்டமாக ஓடி ஒழிஞ்சிட்டேன் மச்சான், முடியல. எனக்கு இந்த ஃபீல் புதுசாக இருக்குது, இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது. இதுக்கு பேர் தான்டா லவ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் லவ்னு சொல்லுவாங்க. லவ்வா? ஆமாம். அப்போ காதல் வந்துட்டா சும்மாறா. சத்தியமா இங்கே பாரு விளாண்டுட்ருக்காத. ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவனை பற்றி இப்படிலாம் பேசாதடா. டே அடங்கு ரொம்ப பேசாத மச்சான். உனக்கு ஜங்குக் மேலே காதோல் வந்துட்டு என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்கேயும் ஜங்குக்கும் வராங்க. ஸோ அப்போது ஜங்குக் தான் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். டேங்கு ஒரு நிமிஷம் அவ்வளோதான் அந்த வாய்ஸ் கேட்டோடனே ஷாக்கில் அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு ஜங்குக்கை பார்த்து ஏதோ சொல்ல போகிறான். ஸோ டேங் ஜிம்மனோட கையை பிடிச்சிட்டு சொன்னா ஒன்று சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக்கோட ஃபுல் ஃபோக்கஸ் டே மேலே தான் இருக்குது. அவன் வச்சக்கண்ணை எடுக்காமல் டேவே பார்த்துட்ருக்கான். இங்கே ஜிம்மன் அது ஒன்றும் இல்லை ஜங்குக், இன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ரிசல்ட்டு நல்லா வந்துடுச்சு அப்படின்னு. நல்லா வந்துடுச்சு. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தான் எப்போன்னு தெரியலை. என்னது? நடத்து நீ எங்கே நான் சொல்கிறத நம்ம கேட்க போகிற. யுங்கி வா இங்கே உட்கார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ யுங்கி ஜிம்மன் பக்கத்துலேயும் ஜங்குக்கு டே பக்கத்துலேயும் போய் உட்காடுறாங்க. இங்கே டேக்கு இப்போ இங்கேருந்து எந்திரிச்சு ஓடினா போதும் போல் இருக்குது. ஜங்குக்கு பக்கத்தில் உட்காரும் போதே ஒரு மாதிரி உரசிட்டு தான் உட்காடுறான். அது அவனுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஃபீல் ஆகுது. அந்த ஃபீலிங் ஆப்போசிட்டில் இருக்க ஜிம்மனுக்கே தெரிகிற அளவுக்கு அவன் ஹார்ட் பீட் அடிக்குது. அப்போது ஜிம்மன் கொஞ்சம் க்ளோஸாக மச்சான் ஹார்ட் பீட்டை கம்மி பண்ணு, எனக்கே தெரியுது, ஜங்குக்கு தெரிஞ்சால் அசிங்கமாயிடும். உனக்கே தெரியுதா? ஐயோ மானகெட்ட மனசே அடிக்காத, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். பட் இங்கே இதுக்கெல்லாம் இடம் கொடுப்பேனா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கரெக்டாக டேவை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது, அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டேவை உரசிக்கிட்டே போயிட்டு எடுக்கிறான். அதை எடுத்துகிட்டு உடனே வந்திருந்தாங்க கூட பரவாயில்ல. அவன் அங்கேயே அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி டேவோட ஐ கான்டாக்ட் பண்ணுறான். ஸோ ஒரு நிமிஷம் 2 பேர் ஃபேஸுமே ரொம்ப க்ளோஸாக இருக்குது. 2 பேர் ஐஸுமே ஏதோ பேசிக்குது. டேங் அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்க்குறான்.
ஜங்குக்னால ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஐஸை பார்க்க முடியாமல் நம்ம டக்குன்னு வந்து விலகி வந்துடுறான். இப்போது ஜங்குக் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறான். இங்கே வந்து டேயாங் வந்து அவனுக்கு வந்து ஒரு மாதிரி உள்ளேருந்து என்னென்னமோ பண்ணுது. அவனால் எதுவுமே சொல்ல முடியாமல் ஜிம்முனையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிம்முனுக்கு புரியுது, இனிமேல் விட்டால் பையன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே அங்கே ஒரு குட்டி கான்வர்சேஷன் மாதிரி போகுது. 4 பேரும் நார்மலாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து டேஸ்லாம் நிறைய ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் வந்து அடிக்கடி வந்து டேயை வந்து பிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவான், ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவான். டேக்கு வந்து இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருந்தாலும் போக போக பழகி போய் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அவனும் அப்படியே ஹாப்பியாக அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு பண்ணுறான். அண்ட் டேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் ஆக வந்து ஜங்குக்கோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப தெளிவாகவே மாற ஆரம்பிக்குது. அண்ட் டேங்க்கு வந்து அது பிடிச்சிருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அவன் வந்து அதை ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு பண்ணாத மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போது ஒரு நாள் நைட் வந்து ஜிம்மனும் டேவும் உட்காந்து சும்மா பேசிகிட்ருக்காங்க அவங்க ரூமில். ஸோ இப்போ ஜிம்மன் தான், மச்சான் என்ன முடிவு எடுத்திருக்க? எதுக்கு? அதான்டா ஜங்குக் பற்றியா? அவனை பற்றி நான் என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன்? என்னடா பாரு, அவன் பண்ணுறதெல்லாம் உனக்கு என்னன்னு தெரில? மச்சான் நடிக்காத, எனக்கு எதுவும் தெரிலடா. டேய், அவன் ஆப்வியஸாக அவன் லவ் பண்ணுறான்னு காட்டுறான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா என்னடா சொல்கிற? ஏதாவது எஸ்ஸா நோவான்னு சொல்கிறா? அவன் இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. சும்மா அந்த ஆக்ஷன் வச்சுலாம் எதுவும் சொல்ல முடியாதுடா. அவன் நேராக வந்து என்கிட்ட இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லு, நான் சொல்கிறேன். அப்படி நான் சொல்லிட்டானா நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? வேண்டாம் தானே சொல்லுவ? நீ ஏன் அமைதியாக இருக்க? அது தெரில, மேபி இருக்கலாம். என்ன மேபி இருக்கலாம்? நீ அதான் சொல்லு, எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுங்கிற? நான் வேறு என்ன பண்ணும்? ஏண்டா, அவன் தான் அவனை லவ் பண்ணுறான்னு தெரியுது, எனக்கும் நல்லா தெரியும் நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் ஏன் அவன் ஃபீலிங்ஸ் இன்னும் உள்ளே வச்சிட்ருக்க? அது இங்கே பார்ட்டே அவங்க எல்லாருமே ஜிம்மனாக இருக்க மாட்டாங்க, சரியா? எல்லாருக்குமே என்னோடய ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்காத. நீ லூஸ் மாதிரி கத்துறது எல்லாம் என் மேலே இருக்க பாசத்தினால தான் கத்துறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதே நீ வெளியிலேருந்து பார்த்தேன்னு வையேன், நீ ஏதோ ஒன்று திட்டுறன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அண்ட் ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டும் வேறு மாறிடா. நீ இப்போ வந்து உன்னோட கேரை காட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும் நீ என்ன கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் சில பேருக்கு அவங்களோட கேரை காட்டினாதான்டா தெரியும். மேபி ஜங்குக் நீ வந்து ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம் போல். எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கள்ல, லைக் இந்த மாதிரிலாம் நம்மள்ட்ட நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபீலிங்ஸ் பற்றி என்கிட்ட சொல்கிறியாடா? அதுவும் கேர் அண்ட் அஃபெக்ஷனுக்காக ஏங்குற என்கிட்டயே இதை பற்றி சொல்கிறியா? அதுதான் மச்சான் சொல்கிறேன். இது ஒன்றை விட வேறு யாருக்கும் புரியாது, தெளிவாக புரியாது. நீயே ஒரு இடத்துல லவ்வுக்காக ஏங்குறேங்கிறப்போ ஏன் நீ வர லவ்வை வேண்டான்னு சொல்கிற? பயமாக இருக்குடா. சப்போஸ் எங்கள் அப்பா அம்மா மாதிரி மாறிட்டேன்னா? ஓகே, வரவன் நல்லா இருந்து எல்லாமே ஓகேவாக இருந்து அவன் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த எங்கள் அப்பா அம்மா பார்த்து வர அந்த ஆட்டிடியூட், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற ஆட்டிடியூட், அது எனக்குள்ளே தான் இருக்குது, உனக்கே தெரியும்ல. அது வெளில வந்துருச்சுன்னா நான் இதுலேயாவது அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன்னா அது தப்பு இல்லைடா. அது வேண்டாம், தனியாகவே இருந்துடலாம் போல் இருக்குது. சிறப்பு பிஞ்சிரும். டே, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ மச்சான். நீ வந்து ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கன்னு வச்சுக்கோயேன், நீ தாண்டா ஒரு கரெக்ட் பர்சன் அதை பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு. உன்னை கேட்க முடியாதுல்ல யாரும், நீ யார் அதை சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ அதில் அஃபெக்ட் ஆகியிருக்க. உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், உனக்கு லவ் எப்படி கொடுக்கணும்னு தெரியும், எப்படி வாங்கிக்கணும்னு தெரியும்.
அது எந்தளவுக்கு முக்கியமான விஷயம்னு உனக்கு தெரியும். அண்ட் எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது முக்கியமாக தெரியும். யூ கேன் ஹேண்டில் யுவர் ரிலேஷன்ஷிப்டா. நீ நினச்சதை விட உன்னோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருக்கும். நீ பயப்படுற அளவுக்கு ஜங்குக் கெட்டவன் கிடையாது. நான் அவன் கெட்டவனே சொல்லலடா. நான் என்னை பற்றி தான் சொல்கிறேன். சப்போஸ் நான் இப்படி மாறிட்டேன்னா என்ன பண்ணுறது? இப்போது வேணா நான் நார்மலாக இருக்கலாம். உனக்கே தெரியும் நான் உன்கிட்ட எவ்வளோ ரூடாக நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு. பட் நீ எதுவுமே அது சொல்லலைங்கிறதுக்காக அது சரின்னு ஆகிடாது இல்லையா? உனக்கு அது எங்கெங்கே ஹர்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும். அது எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்குன்னு தெரியும். ஆனால் ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நான் திரும்ப நடந்துட்டு தான் இருக்கேன். அதை நான் மாற்றிக்கல. ஏன்னா நீ என்னை புரிஞ்சுப்பேங்கிற தைரியத்தில் நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நீ ஒரு நாள் வந்து முடியாது போடான்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா ஏன்டா இப்போ பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்லைடா, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் நிறுத்து. உங்ககிட்ட பேசினா நான் பைத்தியம் ஆகிடுவேன் போலே. இங்கே பார், ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஜங்குக் உனக்கு ஏற்றவன், ரொம்ப நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துப்பான். அண்ட் உனக்கும் தெரியும் எப்படி லவ் பண்ணணும், எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கே நிறைய அட்வைஸ் கொடுத்தது நீ தான். ஸோ அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இல்லைனா நான் பண்ணுற பைத்தியக்காரத்தனத்துக்குலாம் அவன் அடித்து எப்போயோ துரத்திருப்பான். ஆனால் நீ கொடுத்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்லாம் தான் இப்போது ஓரளவுக்கு நான் மாறி இருக்கேன். எங்கதும் கொஞ்சம் ஒழுங்காக போயிட்டுருக்கு. ஓ ஃபீலிங்ஸ் என்னென்னு எனக்கு புரியுது. உனக்கு லவ் மேலே இப்போதைக்கு நம்பிக்கை இல்லை. இல்லைடா, நான் அது சொல்லலை. எனக்கு லவ் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த லவ்வை தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரும்போது அந்த லவ் கண்டிப்பாக காணாமல் போயிடும். அந்த பயம்தான் இருக்குது. ஐயோ படுத்துகிறானே. நானே ஏதோ புரிஞ்சதை வச்சு பேசினேன். படுத்துகிறான். சரி மச்சான், ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஜங்குக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவோம். ஓகே சொல்லிவிடு. ஓகே வா போய் படுப்போம். என்னது? டேய் பேச்சுக்கு சொன்னான்டா, வாடா போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் டேவும் போய் படுக்க போகிறானுங்க. 2 பேருமே பக்கத்தில் படுத்துக்கிறானுங்க. ஜிம்மன் டேவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, மச்சான் சின்ன வயசுலேருந்து நான் கூட இருக்கேன். உன் கேரக்டர் எப்படின்னு தெரியும். உன் கேரக்டருக்கு யார் செட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் அவங்களுக்கு அவங்களே சூஸ் பண்ணுறதை விட அவங்க ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட இருக்கும். அண்ட் ஜங்குக் வந்து நல்ல பையன். உன்னை அவன் எப்படி பார்த்துக்கிறான்னு எனக்கு தெரியுது. உனக்கு மனசார ஓகேவாக இருந்தால் தயவு செஞ்சு ஓகே சொல்லிவிடு. அவனுக்கு உன் லைஃப் இதை விட ரொம்ப அழகாக மாறும். ஆனால் அதுக்கு நான் கேரண்டி. சப்போஸ் இல்லைன்னு வை, என் சட்டையை பிடிச்சி நீ கேள்வி கேட்கலாம். எப்போதும் திட்டுவியே திட்டலாம், அடிப்பியே அடிக்கலாம். பட் நான் சொல்கிறேன், அப்படி ஒரு விஷயம் நடக்காது. ஏன்னா ஜங்குக் கூட ரொம்ப நல்லா பார்த்துப்பான். எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ கவலைப்படாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் படுத்து தூங்கிடுறான். ஆனால் இங்கே டேக்கு வந்து எல்லாமே அப்படியே ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. சும்மாவே நைட் நேரம்னா ஓவர் திங்க் பண்ணுவோம். இதில் நம்ம ஜிம்மன் ஐயா வேறு இப்படிலாம் பேசி விட்டனால டேக்கு வந்து ரொம்ப நிறையா தாட்ஸ்லாம் வருது. ஸோ அவன் அப்படியே யோசிச்சுட்டே படுத்துருக்கான். அப்படியே எப்படி தூங்கினேன்னு தெரியாமல் தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் தலைக்கு மேலே ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு ஒரு மாதிரி. ஸோ 2 பேருமே நல்லா தூங்கிட்டுருக்கானுங்க. அந்த தூக்க கலக்கத்தில் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு டேங் தான். ஹலோ யார்? என்ன தூக்கமா? யார்? நான் தானா? யாருங்க? ஃபோன் எடுத்து மூஞ்சுக்கு நேராக வச்சு பாரு. யார்? இப்போ நான் ஜங்குக். இந்த டயத்தில் என்ன கால் பண்ணியிருக்க? இந்த டைம் என்னாச்சு தெரியும்ல? டைம் 11 ஆயிடுச்சா? என்ன நைட்டு ஃபுல்லாக பார்ட்டியா? இவ்வளோ நேரம் தூங்கிட்டுருக்க? இல்லை ஜிம்முன்னு நானும் பேசிகிட்டு இருந்தோம். 4க்கு தான் படுத்தோம். அதான். ஓ அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்களா அண்ணா? ஆமாம். சரி ரெடி ஆகு. எங்கே ரெடி ஆகு? நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கிளம்பு. ஆனால்
அது வர விருப்பம் இல்லையா? ஓகே, கிளம்புறேன். அண்ட் நான் 12:30க்கெலாம் வந்துடுவேன். ஓகே, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிடுறான். ஃபோனை வச்சு அடுத்த செகண்ட் இங்கே ஜிம்முனுக்கு தான் முதுகுலேயே ஒரு அடி விழுவுது. ஜிம் நல்லா குப்புறப்படுத்துனதுனால அடித்த உடனே அம்மா என்னடா ஏன்டா அப்படி அடிக்கிற? டேய் ஜங்குக்கு ஃபோன் பண்ணான். சரி இப்போ என்ன ஆகும் அதுக்கு? அவன் எங்கேயோ கிளம்ப சொல்கிறான். எங்கே தெரில, எங்கேயோ அழைச்சிட்டு போகிறவன் உனக்கு பிடிக்கும்னு சொல்கிறான். சரி போயிட்டு வா. எங்கடா போ சொல்கிற? விண்வெளிக்கு போறியா? டேய் அடிக்கு வாங்காத. அப்புறம் என்னடா அவன் உனக்கு ஃபோன் பண்ணான், உனக்கு ஃபோன் பண்ணிட்டு கிளம்ப சொன்னான். என்கிட்ட எங்கே போக சொல்கிறேன்னு கேட்குறேன். நான்டா உனக்கு ஃபோன் பண்ணேன், நான்டா உனக்கு கிளம்ப சொன்னேன். தள்ளுறாங்க தூக்கம் வருது. ஜிமன் ஐயோ நிம்மதியாக டூயட் பாட விடுறானா? எந்திரா, சும்மா எப்போ பார்த்தாலும் டூயட் ரொமான்ஸ் எந்திரா. நீ என்னடா பிரச்சனை இப்போ உனக்கு? டேய் எனக்கு இப்போ போகணுமான்ட்டுருக்கு. அவன்கிட்ட என்ன சொல்லி தொலைச்சா? வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன போகணுமா போக வேண்டாமான்ட்டு? அப்புறம் எதுக்கு வரேன்னு சொன்னேன்? அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் நீ கிளம்ப உனக்கு பிடிக்கும்னா வர பிடிக்கலையான்னு கேட்டான். ஆமாம் பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? அதான் பிடிச்சிருக்குல்ல, அப்போ கிளம்பி போடா, தூங்குறவன் உயிரை வாங்காதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திரும்ப படுத்துடுறான். இங்கே டேக் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி கையை பேசிட்டு முழிச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ ஃபோனை பார்த்தா அப்படியே ஒரு நிமிஷமாக மாறுது. ஸோ இதுக்கு மேலே உட்காந்து ஒன்றுத்துக்கு பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் கிளம்புறான். கிளம்பும் போது நிறைய யோசனை ஓடிட்டுருக்கு டேங் மண்டைக்குள்ளே. இப்போ என்ன பண்ண போகிறான், எங்கே போகிறோம், என்ன பண்ணணும், அவன்கிட்ட சொல்லலாமா சொல்ல வேண்டாமா, இல்லை யோசிக்கலாமா, இல்லை அவனே சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ டேங் இப்பெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்து ரூம் விட்டு வெளியில் வரான். வெளியில் வரும்போது அப்படியே பேன் நின்றுறான். ஜிம்மன் வந்து நல்லா மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டுருக்கான். அங்கே இங்கேயும் ஜங்குக்கு தான் உட்காந்துருக்கானுங்க. அவன் அப்படியே ஒரு நிமிஷம் அவன் ஷர்ட் ஸ்லீவ்ஸ் வந்து மடித்து விட்டுக்கிட்டு வருவான். அப்படியே பார்த்துட்டு ஷாக்கில் நிற்கிறான். அங்கே ஜங்குக் தான். என்ன இப்படி பார்த்துட்ருக்க? பரவாயில்ல, ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது, பட் நம்ம போகிற இடத்துக்கு செட் ஆகாது. நம்ம எங்கே போகிறோம்? அது சொல்கிறேன், போய் அது கேஷுவலாக போட்டு வா. எதுக்கு பண்ணி ஃபார்மல்ஸ் போட்டிருக்க? அது தோணுச்சு போட்டேன். உனக்கு ஃபார்மல்ஸ் தான் போடணும் போல் இருக்கா? ஆமாம். சரி ஓகேவா. ஆனால் இன்னும் 12:30 ஆகலையே. 12:30? நான் 12:30க்கு வரேன்னு சொன்னேன், முன்னாடியே வந்துட்டேன். நீ கிளம்பிட்ட. கிளம்பலாம்ல, 12:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவான்னு? அப்படி இல்லை, ஜிம்முன்னு என்ன எந்திரிக்கலையே. அதான் இங்கே இருக்கான்ல, பார்த்துப்பான். அது என் கூட வர ஓகே தானே? ஓகே தான். ஆனால் இல்லை போகலாம். நான் ஃபோன் பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வெளில கிளம்புறானுங்க. ஸோ கிளம்பும்போது இவங்க டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். டேங்க்கு வந்து ஒரு மாதிரி ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் இவங்க 2 பேர் ரூமில் இருக்க, அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்படியே இங்கே கட் பண்ணால் 2 பேருமே இப்போ பைக்கில் போயிட்டுருக்காங்க. போகும்போது எப்போதும் போல் டேங் வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஹெல்மெட் போட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எப்போதும் போல் ஜங்குக்கு வந்து எவ்வளோ வேகத்தில் பறக்க முடியுமோ பறக்கிறான். அவன் அப்படியே ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணுறான். டேங் பொறுமையாக இறங்கிட்டு ஜங்குக்கை பார்த்து ஏதோ சொல்ல வரான். ஜங்குக்கும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பட் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அங்கே இருக்க வியூவே ரொம்ப அழகாக இருக்குது. டேங்க்கு இது என்னடா அப்படி இருக்குது, இந்த மாதிரி ஏரியா நம்ம ஊர்லலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ அது வந்து நிறைய பூ இருக்குது, ஒரு பூந்தோட்டம். அங்கே வந்து இப்போ தான் கரெக்டாக அந்த பூலாம் மலர்ந்துருக்கு. பாதி பூலாம் நிறையா மலர்ந்துருக்கு, பாதி பூலாம் இன்னும் முட்டாகவே இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே ரொம்ப அழகாக ஒரு ரூம் ஒவ்வொரு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அங்கே பூந்தோட்டம் வச்சுருக்காங்க. அண்ட் ஜங்குக்கு வந்து அப்படியே பொறுமையாக டேங்க
பொறுமையாக அழைச்சிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே ரைட் சைடு வந்து ஒரு அழகான மரத்தில் செஞ்ச ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. கொஞ்சம் அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே ஏறி கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ 2 ஸ்டெப் ஏறி போனால் அப்படியே நின்னா அங்கே அந்த ஃபுல் ஏக்கர் அந்த ஃபுல் இடத்தையுமே பார்க்கலாம். அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அது ஒரு மத்தியான நேரம் வெயிலாக இருந்தாலுமே அந்த வெளிச்சத்தில் அந்த பூலாம் ரொம்ப 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 க்யூட்டாக அழகாக இருக்குது. அங்கே அந்த ஸ்மெல் வந்து இன்னுமே ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்த ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ண செய்யுது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே அப்படியே தான் போயிருந்துருக்கும். அவங்க அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இங்கே ஜங்குக்கு வந்து அவங்க இன்ச் பை இன்ச் ரசிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே ரொம்ப அழகாக ஒரு க்யூட் மூமெண்ட் ஒரு நிமிஷம் போகுது. அவங்க அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான் பக்கத்தில் ஜங்குக்கு நிற்கிறாங்கிற ஒரு விஷயத்தையே. ஸோ போட்டே அது சாரி, நான் வந்து இது ரொம்ப அழகாக இருக்கா, ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டேன். எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? சும்மா இந்த இடம் பார்த்தேன், அதான் அவனை கூப்பிட்டு வரலான்னு நினச்சேன். தேங்க்யூ, இடம் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு? இல்லையே, இல்லை. ஏன் எதுவும் யோசிச்சுட்ருக்கியா? இல்லை அப்படிலாம் இல்லை. எதுவும் சொல்லணுமா? இல்லை. அது ஜங்குக், அந்த 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 பூவை பாரு, அழகாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக குட்டியாக வேறு இருக்குது, அந்த கலர் அழகாக இருக்குல்ல. ஆமாம், அழகாக இருக்குது. அது நான் ஒன்று சொல்லணும். அங்கே பாரேன், அந்த பூ இன்னும் அழகாக இருக்குது. 2 கலரும் ஒரே மாதிரி இருந்தாலும் அது கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி இருக்குல்ல. ஆமாம், வேறு மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அங்கே பாருங்க, அந்த பூவில் என்னமோ, அது என்னது, அந்த பூ வித்தியாசமாக இருக்குது. அந்த பூ நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஒரு நிமிஷம் இங்கே பாரு. ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க? இல்லை, நான் நர்வஸாலாம் இல்லை. இங்கே பாரு, ஒரு நிமிஷம் நான் பாரு. நீ ஏன் இப்போ என்னை பேசவே விட மாட்டேங்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அழகாக இருக்குல்ல, ஸோ அதான் சொன்னேன். அதெல்லாம் அழகாக தான் இருக்குது, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இல்லை ஜங்குக், அது அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே பொறுமையாக அவங்கள 2 கையுமே பிடிச்சிட்டு அப்படியே அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே, எனக்கு தெரியும் நீ ஏன் பயப்படுறேன்னு, ஆனால் அது எதுவுமே நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது நடக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். என்னது? எனக்கு புரியல. புரிய வைக்கிறேன். நீ உங்கள் அப்பா அம்மா மாதிரி சண்டை போடுவோம், நம்ம லவ் கல்யாணத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடும் இப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் பயப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு லவ் மேலே நம்பிக்கை இருக்கணும் தெரியும், அதே டைம் லவ்னா பயம்னு தெரியும். எப்படி சொல்கிற? அன்னைக்கு ஒரு நாள் உன் கண்ணில் பார்த்தேன். ஒரு கண்ணை என்ன தான் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணாலும் இன்னொரு கண்ணில் அவ்வளோ பயம் இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் ஃபேமிலியை பற்றி. சிம்மந்தான் சொன்னான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அண்ட் தெரியும் உன்னோட குட்டிட்டு அவங்க நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்னோடய குட்டிட்டு அவங்க மிஸ் பண்ண விரும்பலை. கன்ஃபார்ம் உனக்கு நிறைய விஷயம் பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. அதெல்லாம் நான் கன்ஃபார்ம் அழைச்சிட்டு போய் காட்டுவேன். அண்ட் இது அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உன்னோட ஆசையில் ஒன்றுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீ இன்னுமே உன்னோட ஃபுல் எமோஷனே வெளியே காட்டல. அது உன்னோட பழக்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நீ என்ன தான் மறைச்சாலும் அது ஏன்னு தெரில, என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் நான் உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்தேன்.
அண்ட் நான் உன்னை ரொம்ப 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 மனசார காதலிக்கிறேன் டேயாங். உனக்கு இது எப்படி இருக்கும்னு தெரில, ஆனால் நான் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன். சண்டை வராதெல்லாம் சொல்ல மாட்டேன், கன்ஃபார்ம் சண்டை போடுவேன். ஆனால் அந்த சண்டையை எப்படி முடிக்கணும், எப்படி அதுக்கப்புறம் உனக்கு கன்சோல் பண்ணணும், அதில் எனக்கு நல்லா தெரியும். நீ சண்டை போட்டாலும் சரி, நான் சண்டை போட்டாலும் சரி, கன்சோல் பண்ணிடுவேன். உன்னோட ட்ரூ லவ்வாக கன்ஃபார்ம் நான் இருப்பேன். உனக்கு ஓகேவா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு அழகான ஒரு குட்டி பூ எடுத்து டேயாங்கோட லெஃப்ட் காதில் வைக்கிறான். ஸோ அந்த காதில் அப்படியே சொருவி விடுறான். அது அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது டேயாங்க்கு. அவன் அப்படியே அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, இப்போ டேயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணானோ அது எல்லாத்தையுமே ஜங்குக்கு சொல்லிட்டான். அவன் எதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சானோ அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுத்துட்டான். ஸோ இப்போது டேக் வந்து எதுவுமே சொல்கிறதுக்கும் இல்லை, கேட்குறதுக்கும் இல்லை. இப்போது அவன் என்ன முடிவு சொல்ல போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஸோ அப்படியே கண் கலங்க நிற்கிறான். ஜங்குக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கான். இப்போ பொறுமையாக டேயாங், வண்டியை ஸ்லோவாக ஓட்டுவியா? ஆ இல்லை, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு வண்டியில் ஃபாஸ்ட்டாக போனால் பயம்னு உனக்கு தெரியாதா? தெரியுமே. அப்படியே அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிற. நான் எப்போ கூட வந்தாலும் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அப்போ தான் நீ என் பக்கத்தில் வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிற, இல்லைன்னா தள்ளி உட்காந்துக்கிற. அதான். சரி, இனிமேல் வண்டியை ஸ்லோவாக ஓட்டுறியா? நான் ஸ்லோவாக ஓட்டினா என்னை கட்டி பிடிச்சிப்பியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். அப்படி கேட்டு முடிக்கும் போதே ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவனும் நல்ல டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சரி சொல்லு. சொல்லு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஒன்று அந்த பார்ட்டி ஹாலில் பார்த்தப்பே ரொம்ப பிடிக்கும். ஆனால் சொல்ல தோணலை, இப்போ தோணுது. நானும் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே ரொம்ப பொறுமையாக மைல்டாக ஒரு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அந்த கிஸ் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக அவங்களோட ப்யூர் லவ், ட்ரூ லவ்வை மட்டும் கேரி பண்ணி போகுது. அப்படியே அங்கேருந்து ஜூம் அவுட் பண்ணிட்டு வந்தால் அழகான ஒரு வுட்டன் சிட் அவுட்டில் ஒரு நிறைய பூக்களுக்கு நடுவில் ஒரு அழகான க்யூட்டான ஒரு ப்ரப்போசலோட எண்டிங்காக இருக்குது அந்த கிஸ் வந்து. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒன் ஷாட்டில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட் ரிக்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூடா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பாய் பாய்.